ஸோ மஞ்சுமெல் பாய்ஸ் மாதிரி 9 பேர் கொடைக்கானல் ட்ரிப்பு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ அப்படிப்பட்ட காரை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொலிரோ நியோ ப்ளஸ். ஒரு 9 பேர் பயணிக்கக்கூடிய பட்ஜெட் கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் வாங்க இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் எஸ்ஆர்எஸ் மகேந்திரா தஞ்சாவூர். மகேந்திரா கார்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. பொலிரோ நியோ ப்ளஸ்ல வந்து 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, P4 அண்ட் P10. ஸோ இந்த மாடல் P10 மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. இது வந்து டாப் மாடல் அப்படின்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோட கடைசியில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடர் ஆன் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கார் வந்து பொலிரோ நியோவோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி TUV 300 ப்ளஸ்ன்னு இருந்தது தான் இப்போ பொலிரோ நியோ ப்ளஸ் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை விட கொஞ்சம் லென்த் வந்து கூடுதலாக இருக்கிற வகையில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. தோற்றம் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது சிமிலராக வந்து பொலிரோ நியோவோட தோற்றத்து போலே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குரோம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய கிரில்ஸாக இருக்கட்டும், நியூ லோகோவாக இருக்கட்டும், ஹெட்லைட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொலிரோ நியோ போலவே இருக்குது. ஆக்சுவலாக பொலிரோ நியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து DRLs வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடலில் வந்து அந்த DRLஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்க உண்மையிலே ஒரு SUV-க்கான ஒரு தோற்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேனட்டே நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்றது. அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ இந்த காரோட லென்த் அப்படிங்கிறது 4400 mm லென்த்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய கார் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 4400 mm லென்த்தில் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2680 mm வீல் பேஸில் வந்து உருவாக்கியிருக்காங்க. வீல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 inches வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அலாய் வீல்ஸில் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல்ஸோட பேட்டர்ன் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலை வச்சு உள்ளே ஏறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஸ்டெப்புமே வந்து இந்த காரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த காரில் அந்த சைடில் இண்டிகேட்டரு, மேலே வந்து ரூஃப் ரெயில்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். A பில்லர், B பில்லர், அதே மாதிரி C எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக்ல இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. TUV அதாவது பொலிரோ நியோவோட இந்த நியோ ப்ளஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கார் 3995 mm தான் லென்த்து. பட் இந்த போர்ஷன் மட்டும் இதில் வந்து லென்த் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வீல் பேஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ காரோட ஸ்பேஸ் இதனால் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இது ஒரு 9 சீட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரியர் ப்ரொஃபைல் போவோம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர் வீல் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து அலாய் வீல்ஸில் வந்து கிடையாது. ஸோ ஸ்பேர் வீல் மட்டும் அலாய் வீல் மாதிரி கொடுக்கல. பட் இதில் ஒரு கவர் ஒன்று வரும். உள்ளே வந்து அந்த கவர் வந்து இருக்குது. இது மேலே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஃபோக்கர்ஸ் அண்டு ரியர் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலோஜன் டெயில் லைட் செட்டப் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பொலிரோவோட நியோவில் பார்த்த மாதிரி அந்த டெயில் லைட் செட்டப் வந்து இல்லை. இது பார்க்குறதுக்கு வந்து அந்த பழைய TUV 300 ப்ளஸில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த டெயில் லைட்ஸ் வந்து பார்க்குறது இருக்குது. பொலிரோ நியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அந்த டெயில் லைட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது பொலிரோ நியோ ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து P10 அப்படிங்கிற பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாய்லர் மாதிரி இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்க இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதோட டோர்ஸ் வந்து இப்படி சைட் மவுண்டடாக தான் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் உட்காரத்துக்கு தகுந்த ஒரு பேபி சீட் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட்டுமே இருக்குது. நம்ம அப்படியே இந்த சீட்டோட கம்ஃபர்ட்டும் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் ஏறி வந்த மாதிரி தான் ஏறி வர மாதிரி இருக்கும். ஸோ தை சப்போர்ட் பார்க்குறீங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. இது ஆக்சுவலாக ஒரு பேபி சீட்டுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரியான கார்ஸ் வந்து பெருசாக இப்போ வரது கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாலிஸாக இருக்கட்டும், சுமோவாக இருக்கட்டும், அப்புறம் டவேரா, கடைசியாக அந்த டவேராவோட இந்த பீக் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டவேரா தான் இந்த மாதிரி சீட் வச்சு நல்லா சேலான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் TUV 300 ப்ளஸ் வந்துமே பெரிய விற்பனை எதுவும் இல்லை. இப்போ நியோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சீட்டிங் இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னா அது இதுதான். ஸோ 9 சீட்டடாக ஒரு கார் வாங்கணும்னா அது இந்த காரை தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். தை சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த காரில் வந்து கம்மியாக தான் இருக்குது. மேபி இவங்களே ஒரு 7 சீட்டட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம். அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா எல்லாமே ஃபார்வர்ட் சீட் இருக்கிற மாதிரி, ஸ்கார்பியோ Nல பார்க்குற மாதிரியா இருக்கட்டும், எல்லாமே ஃபார்வர்ட் சீட் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஜைலோவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் இந்த கார் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி சீட் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நீங்கள் வாங்குறவங்க 9 சீட்டடாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீட்டை வந்து பின்னாடி கொண்டு வந்துட்டு நீங்கள் ஸ்லைடிங் சீட் மாதிரி சென்டரில் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கேப்டன் சீட் மாதிரி ஸ்லைடிங் சீட் மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா இது ஒரு ப்ராப்பரான 7 சீட்டட் காராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீட் வந்து
ஒரு பேபி சீட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எதாவது சின்னதாக போகிறதா இருக்கட்டும், இல்லை கிராம பகுதிகளில் இருக்கிறவங்க அவங்க பெருசாக கம்ஃபர்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டிங் வந்து ஓகே அப்படின்னே சொல்லலாம். பட் ரொம்ப தூரம் இந்த சீட்டில் உட்காந்து ஒரு 4 பேர்லாம் உட்காந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த லெவலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும். இன்டீரியருக்கு போவோம். ஸோ நல்லா ஒய்டராக ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு டோர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. காருக்குள்ளே என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்யூவி காரில், ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்யூவி காரில் ஏறி உட்கார ஒரு ஃபீல் இருக்குது. நல்ல ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலில் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் வரும். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பொலிரோ நியோவில் பார்த்தா சேம் ஸ்டேரிங் தான். ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படி சொல்லுவேன். அதுமாதிரி இந்த ஸ்டேரிங் வந்து நீங்கள் டில்ட் வந்து பண்ண முடியும். ஸோ டில்டபிள் ஸ்டேரிங்கை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரருக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். இதுவுமே வந்து பொலிரோ நியோவில் பார்த்தா சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸ்பீடு, ஆர்பிஎம்மு, டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதேமாதிரி ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி எல்லாமே வந்து தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டச் ஸ்க்ரீன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பொலிரோ நியோவில் பார்த்தா சேம் டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் தான். ஏசியுமே வந்து மேனுவல் ஏசி கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம்லாம் வந்து க்ரோம் பண்ணியிருக்கிற விதம் வந்து பார்க்க ஓகே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இன்டீரியரை வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த காரில் வந்து இல்லை. ஸோ டே டு டே யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிமோட் சென்ட்ரல் லாக்காக இருக்கட்டும், 4 டோர் பவர் விண்டோவாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரராக இருக்கட்டும், ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் டச் ஸ்க்ரீனில் வந்து கேமராவுமே வந்து இல்லை. மேபி கேமராவும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ செகண்ட் ரோ சீட்டுக்கு வருவோம். ஸோ செகண்ட் ரோ சீட் வந்து ஃபுட் ரெஸ்ட்டில் கால் வச்சு தான் ஏறுற மாதிரி இருக்குது. இது ஒரு பெஞ்ச் டைப் ஆஃப் சீட்டு தான் இது. ஆனால் நல்ல தை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ரூம் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் நல்லா இருக்குது. தை சப்போர்ட் பெட்டராக இருக்குது. இது ஏன் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சீட்டு வச்சுருக்கேன். பட் லெக் ரூம் வந்து கம்மியாக இருக்குது. கரெக்டாக இந்த இடம் வந்து இடிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் ஏசி வெண்ட்டு, ரூஃபில் ஏசி வெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. மேபி இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ரோ வரைக்கும் இதோட த்ரோ வந்து பெட்டராக இருக்கும். நான் வந்து TUV 300 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் ரோ வரைக்கும் ஏசி கூலிங் வந்து பெட்டராக இருக்கும். பட் பின்னாடி இன்னும் 4 பேர் உட்காரும் போது ஏசி கூலிங் வந்து கண்டிப்பாக பத்தாது அப்படின்னே சொல்லுவேன். நீங்கள் மேபி வாங்குறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் எதாவது ப்ளோயர் எதாவது வந்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏசிக்கான ப்ளோயரை தான் ஃபிட் பண்ணிங்கன்னா தான் கடைசி வரைக்கும் ஏசியோட த்ரோ அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் தை சப்போர்ட் பெட்டராக இருக்குது. ஒரு பெஞ்ச் டைப் ஆஃப் சீட்டு தான். பெருசாக குஷன் வந்து அந்த லெவலுக்கு இல்லை. குஷன்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இதோட சீட்டோட கம்ஃபர்ட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஓகே 3 பேர் இந்த சீட்டில் வந்து தாராளமாக வந்து உட்காரலாம். ரியரில் வந்து பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி 4 டோர்லேயும் வந்து பாட்டில் ஹோல்டர்ஸுமே வந்து இருக்குது. ஃபீச்சரிஸ்டிக்கான காராக இதை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க உருவாக்கலை. இது ஒரு 9 சீட்டட் காராக இருக்கணும், டீபோர்ட் பர்பஸ்க்கு தகுந்த ஒரு காராக இருக்கணும்னு தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த காரில் ஃபீச்சர்ஸ் பெருசாக எதிர்பார்க்காதீங்க அப்படின்னே சொல்லலாம். வாங்க இந்த இன்ஜினை பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த காரை வந்து ஓட்டி பார்ப்போம். ஸோ இதில் பயன்படுத்தியிருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.2 லிட்டர் ஹெம்மாக் டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2184 சிசி கொண்ட இன்ஜின், 88.26 கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின், 280 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின், 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற மாதிரி இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் பயன்படுத்தியிருக்கிறது 2.2 லிட்டர் இன்ஜின். ஆக்சுவலாக பொலிரோ நியோவில் வந்து 1.5 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. 250 Nm ஆஃப் டார்க் இருக்கும். இது வந்து 280 Nm ஆஃப் டார்க் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் டிரைவில் தான் இந்த கார் வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ ரியர் வீல் டிரைவ் கொண்ட கார் தான் இது. வாங்க இந்த காரை ஓட்டி பார்ப்போம், இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சின்ன ஜர்க்கோட வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டோர் திறந்துருக்கும் போது அந்த இன்ஜினோட நாய்ஸ் வந்து கேட்குது. நம்ம அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். லைட்டாக கேபின்குள்ளே வந்து இன்ஜினோட நாய்ஸ் வந்து இருக்குது. ஒரு பெரிய சைஸ் கேபின் தான். ஆக்சுவலாக பொலிரோ நியோலேயே வந்து அந்த 1.3 லிட்டர் வந்து கேட்கும். 1.5 லிட்டரோட இன்ஜின் நாய்ஸே வந்து கேட்கும்.
பட் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஐடல்லே நல்ல டார்க் வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி மேடு பள்ளம்லாம் பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி காரை வச்சுட்டு ஏறுறது. அதுவும் இல்லாமல் ரியர் வீல் டிரைவ் அப்படிங்கிறனால நீங்கள் ஹில் ஏரியா மாதிரியான பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஏறும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நாங்கள் ஓட்டுறது வந்து கொஞ்சம் மேடு பள்ளமான பகுதி தான். பட் சஸ்பென்ஷன் ஓகே, பரவாயில்ல, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண டியூவி 300 பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் சஸ்பென்ஷனு. அதுக்கு இது வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 பேர் உட்காந்து போகும்போது ரொம்ப குலுக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இந்த காரில் இப்போ 2 பேர் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நல்ல லோடு ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து இன்னும் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸ்டேரிங் ஃபீட்பேக்கும் பெட்டராக இருக்குது. ஹைட்ராலிக் ஸ்டேரிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஒரு எஸ்யூவி காரில் கியர் மாற்றுற மாதிரி தான் வந்து இருக்குது கியர்ஸ் மாற்றுறதுக்கு. ஆனால் கிளட்ச் வந்து லைட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே கியர் வந்து மாறுது. அந்த கியரோட ரேஞ்ச் வந்து அந்த த்ரோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 செகண்ட்லாம் அந்த மாறுற அந்த த்ரோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் கியர் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே மாற்ற முடியுது. மேடு பள்ளமான ரோடு இது. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறுறேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பா, 10 பேர் உட்காந்தா மேபி ஓகேன்னு நினைக்கிறேன். 9 பேர் உட்காந்து போகும்போது இந்த ரோட்டில் கொஞ்சம் ஸ்பீடாகவே விட்டு பார்ப்போம். இன்ஜின் ஒரு 2000 ஆர்பிஎம்லேயே செம்மையாக கேபினுக்குள்ளே வந்து சவுண்டு கேட்குது. 2000-2500 ஆர்பிஎம் தொடும்போது நல்லா போட்டு உலுக்கி எடுக்குது நம்மளை. ஆனால் அதிகமான மெம்பர் போகக்கூடிய காரில் வந்து சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் உட்காரும் போது சஸ்பென்ஷன் வந்து தாங்கணும், ரொம்ப கீழே போயிடக்கூடாது. இல்லைன்னா ஹைவேஸில் ரொம்ப டாஸிங் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக சஸ்பென்ஷன் வந்து கொடுத்தா. பட் 2 பேர் 3 பேர்லாம் போகிறீங்கன்னா போட்டு உலுக்கி எடுத்துரும். ஒருவேளை 9 பேர் உட்காந்து போகிறீங்கன்ற பட்சத்தில் இந்த சஸ்பென்ஷனில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம அப்படியே ஹைவே வந்தாச்சு, த்ராட்டல் பண்ணி பார்ப்போம் 100லாம் போகும்போது எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒரு பெரிய கார் ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்குது இந்த காரை ஓட்டும் போது. நல்ல ஒரு பெரிய எஸ்யூவி வந்து ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ரியர் வீல் டிரைவு செம்மையாக அந்த டார்க் வந்து டெலிவரி ஆகுது. ஸோ 100ல் க்ரோஸ் பண்ணுறோம். 100+100க்கு மேலே வந்தாச்சு. பட் ஓகே, 100லையும் ஓட்ட முடியுது, ரொம்ப இதாக தெரியல. 6 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷனு நல்லா இருக்குது. இன்ஜின் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குன்னே சொல்லுவேன். இன்ஜின் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸ்டேரிங்லலாம் ஒரு 100ல் போகும்போது பெருசாக வைப்ரேஷன் எதுவுமே இல்லை, நல்லாவே ஓட்ட முடியுது. பட் கேபின்குள்ளே ஏர் நாய்ஸ் அதிகமாக கேட்குது, இன்ஜின் நாய்ஸ் அதிகமாக கேட்குது, டயர் நாய்ஸ் அதிகமாக கேட்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். ஒரு 100ல் ஒரு சின்ன கார்னர் அப்ரோச் பண்ணுறோம். பாடி ரோல் இருக்குதான், பட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவே இருக்குது. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு 9 பேர் அள்ளி போட்டுக்கிட்டு கொடைக்கானல் மாதிரிலாம் ட்ரிப்பு போகணுன்னா ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ யாராவது இந்த பழைய சுமோலெல்லாம் ஹில் ஏரியா ட்ரிப்பு போன அனுபவங்கள் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் போயிருக்கோம், ஒரு 9 பேர்லாம் அமுக்கி பிடிச்சி பேக் வைக்க கூட இடம் இருக்காது, அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து கம்ஃபர்ட்டுக்கு நம்ம அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோம். நம்ம டீ போர்டில் கார் எடுத்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் கார் இருந்தாலும் சரி, ஒரு 9 பேர் போகிற ஒரு காரை வந்து வாங்கி வச்சுருப்போம். வீட்டில் எல்லோரும் வந்தால் அந்த காரில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவோம். எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வருவோம். பட் இப்போலாம் ஃபேமிலிங்கிறதே 4 பேர் கொண்ட ஃபேமிலியாக தான் வந்து மாறிடுச்சு. ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதே நம்மளால் பெருசாக பார்க்க முடியல. அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் காருமே யாரும் வாங்குறதுக்கு விரும்புகிறதும் இல்லை. ஸோ இன்னமும் டீ போர்டு ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரியான கார்ஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோட ஒரு 9-10 பேர் சேர்ந்து இந்த மாதிரியான காரில் போன அனுபவங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சுமோவில் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுமோ, டவேரா மாதிரியான கார்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா ஒரு சுமோ ஒன்று போகுது, பேசிகிட்டு இருக்கும்போதே. இந்த மாதிரி தான் சுமோவில், அதுவும் ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஸ்டேரிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுமோவில் ட்ராவல் பண்ணுற அனுபவமே ஒரு சூப்பராக இருந்தது. அந்த பாருங்கள், அவர் அப்படியே கையை அப்படி வெளியில் வச்சுட்டு கார் ஓட்டிகிட்டு வராரு. ஈஸிலாம் அப்போல்லாம் எதுவுமே இருக்காது, ஆனால் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அந்த ட்ரிப்பையே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இப்போல்லாம் காரில் ஏறினோன்னா படுத்து தூங்குறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நானுமே அப்படி தான். பட் அப்போல்லாம் வந்து ஒரு வெளியில் காரில் போகிறோம் அப்படின்னாலே ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும். நாளைக்கு காரில் போகிறோன்னா இன்னைக்கு முதல் நாள் நைட்லேருந்தே தூக்கம் வராது, அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ அது மாதிரி அனுபவங்கள்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எல்லாரும் கேட்கக்கூடியது சேஃப்டி. சேஃபஸ்டான காரான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த காரில் 2 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், இபிடி மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் சேஃப்டிக்கு நான் இந்த காரை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 11,39,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் ஆரம்பித்து 12,49,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வரைக்கும் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு தான். ஆன் ரோடு காஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீலரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பொலீரோ நியோ ப்ளஸ் எப்படி இருக்குது, பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன, நெகட்டிவ் சைட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு 9 சீட்டட் கார் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் யாருமே ஆஃபர் பண்ணுறதில்ல. அது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். டீபோர்ட் பர்பஸ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக இந்த காரை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், பவர் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ நெகட்டிவாக நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபீச்சர்ஸ் பேக்கடாக இருக்க ஒரு கார் கிடையாது. இவங்க வந்து ஒரு 9 சீட்டடான ஒரு காரை வந்து கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டீபோர்ட் பர்பஸ்க்கான ஒரு காராக இருக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு தகுந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே இந்த காரில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் சீட்டிங் கம்ஃபோர்ட் பெரிய லெவலில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெஞ்ச் சீட்டாக தான் வந்து எல்லா சீட்டுமே இருக்குது. அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த சீட்டிங் இல்லாதது ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள், இந்த 2 விஷயம் மட்டும்தான் வந்து எனக்கு இந்த காரில் வந்து மைனஸாக பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். மித்தபடி இந்த கார் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 9 சீட்டட் கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த பழைய ரெட்ரோ கார்ஸை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த கார் செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். குவாலிஸு, சுமோ, டவேரா மாதிரியான கார்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.